என்று சொல்லி இங்கே நற்செய்தியாளர் விளக்குகின்றார். அந்த ஒளியை இருளால் பற்றி கொள்ள முடியவில்லை என்று 5ஆம் வசனம் சொல்லுகிறது. எவ்வளவு இருள் இருந்த போதிலும் அல்லது ஒழுங்கினம் இருந்த போதிலும் படைப்பின் கடவுள் அந்த ஒழுங்கினத்தை அவர் சீர் செய்தார். படைப்பே ஒழுங்குபடுத்துதல் என்பதை நாம் ஆதியாகம புத்தகத்திலே பார்க்கின்றோம். இங்கே அதே விதமான ஒரு இருள் கமிழ்ந்திருக்கின்ற சூழ்நிலையிலே ஒளியாக அவர் வருகின்றார். அந்த ஒளியை இருளால் தடுக்க முடியவில்லை. லைட் ஷைன்ஸ் இன் த டார்க்னஸ். ஒளி வேகமானது. லைட் இஸ் ஃபாஸ்டஸ்ட். இட் டிராவல்ஸ் ஃபாஸ்ட். இன்னமும் அதை மிஞ்சி எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. யாரும் இந்த ஒளியை தடுத்து நிறுத்திவிட முடியவில்லை. டெத் இஸ் டார்க்னஸ். லைட் ஓவர்கம்ஸ் டார்க்னஸ். எப்பொழுது இயேசு கிறிஸ்து உலகிலே வந்தாரோ, ஒளியாக வந்தாரோ, மெய் ஒளியாக இருக்கின்றாரோ, எல்லா மனிதரையும் பிரகாசிக்க செய்கின்ற ஒளியாக அவர் வந்தாரோ, அப்பொழுதே அவர் வெற்றி சிறந்தவராகவே அவர் வருகின்றார். அவரை இருளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. தடுத்து நிறுத்த ஒருபோதும் முடியாது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்குரிய செய்தி என்னவென்று சொன்னால், அந்த ஒளி எல்லாரையும் ஒளிர செய்கின்ற ஒரு ஒளியாக அது இருக்கின்றது. எல்லோரையும் பிரகாசிக்க செய்கின்ற ஒளியாக அது இருக்கின்றது. யாரெல்லாம் அந்த ஒளியின் இடத்திற்கு வந்தார்களோ அவர்கள் எல்லோரும் அந்த ஒளியை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஒளி எதையெல்லாம் நமக்கு காண்பிக்கிறது என்று பார்த்தோம் என்றால், ஒளி எது எப்படி என்று கண்டுபிடிப்பதற்கு நமக்கு மிக அதிகமாக அது உதவுகிறது. Light helps us to know what is what. எவைகள் எல்லாம் அது கண்டுபிடிக்க நமக்கு உதவி செய்கிறது என்று சொன்னால், to identify. இருளிலே கிடக்கின்ற பொருட்கள் எது எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒளி நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது. To show the way, the path. வழியை காண்பிப்பதற்காக எது வழி என்று ஒளிதான் நமக்கு காண்பிக்கின்றது. நாம் நடக்க வேண்டிய பாதையை தெளிவுபடுத்துவது இந்த ஒளிதான். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், டு பர்சீவ். தெளிவான ஒரு பார்வை, ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு ஒளி நமக்கு மிக அவசியப்படுகின்றது. தெளிவான பார்வை நம் எல்லோருக்கும் அவசியம். ஜீவன் உடையவர்கள், வாழ்வு உடையவர்கள், கிறிஸ்து உடையவர்கள் காண்கின்ற பார்வை சிறப்பானது, அது வித்தியாசமானது, மிக மிக முக்கியமானது. நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அவர் வாழ்வில் இருந்து நடந்த 3 சம்பவங்களை மட்டும் உங்கள் முன்பாக சுருக்கமாக வைக்க விரும்புகின்றேன். அவர் பார்ப்பதற்கும் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பார்த்ததற்கும் உள்ள வித்தியாசம். அவரை சார்ந்தவர்களாக இருக்கின்ற நாம், அவரை பெற்றுக்கொண்ட நாம், ஒளியை பெற்றுக்கொண்ட நாம், இப்படி எது எப்படி என்று கண்டுபிடிக்கின்ற, வழி எது என்று அறிந்திருக்கின்ற தெளிவான ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்ததோ அதே விதமான ஒரு பார்வை நமக்கு மிக மிக அவசியம். அந்த வகையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஒரு ஏழை விதவை அங்கே வந்து காணிக்கை பெட்டியிலே தேவாலயத்திலே காணிக்கை போட வருகின்றார். எல்லோரும் தாரை தப்பட்டையை ஊதுவிட்டு கொண்டு மிக அதிகமான பொருள்களை கொண்டு வந்து போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் ஒரு இடத்தில் இருந்து அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் காண்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். பிறர் காண தவறியதை இயேசு கிறிஸ்துவானவர் கண்டார். பிறருடைய பார்வையிலே மதிப்பற்றதாக, valueless in others' sight, it is valuable for God. It is life worthy. வாழ்வின் ஆதாரமாக அவர் பார்க்கின்றார். 2 காசு போட்ட அந்த விதவையினுடைய காணிக்கை மற்றவர்கள் போட்ட குவியலான காணிக்கைக்கு ஒருபோதும் சமமாய் இராது, அது கிட்டே நெருங்காது என்று மற்றவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து கண்ட விதம்
முழுவதும் வித்தியாசமானது. தனக்கென்று வைத்திருந்த எல்லாவற்றையும் அவர் போற்றுவிட்டார். அவர் சொல்லுகின்ற வார்த்தை அதுதான். எதுவுமே வைக்காமல் எல்லாவற்றையும் கொடுத்த அந்த பெண்மணியினுடைய ஈகை மிகப்பெரியது என்று அவர் கண்டார். மற்றவர்கள் காண தவறியதை அவர் கண்டார். ஜீவன் உடையவர்கள் எப்படி காண வேண்டும்? ஹவு ஐ பர்சீவ், நான் எப்படி இந்த உலகத்திலே மற்றவர்களுடைய செய்கைகளை பார்க்கின்றேன். அது மிக மிக முக்கியமான ஒன்று. worthy of life. இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் Jesus and sinful woman. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 7-12 வசனங்கள். பாவத்திலே ஈடுபட்டதாக ஒரு பெண் குற்றம் சாட்டப்பட்டு அங்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கொண்டு வரப்படுகின்றார். கற்களை எடுத்துக்கொண்டு அங்கு ஜனக்கூட்டம் நின்று கொண்டிருக்கின்றது. இவர் மரணத்துக்குரியவர். They decided that she needs to die. பிறருடைய பார்வையிலே டெத் சென்டென்ஸ், மரணத்திற்கு மட்டும்தான் இவள் பாத்திரம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்தார்கள். இயேசுவினுடைய பார்வை அவளுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையாக அது அமைந்தது. இட்ஸ் லைஃப் கிவிங். இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினாலே வாழ்வை கொடுக்கின்றார். வேர்ட் ஆஃப் லைஃப். வாழ்வளிக்கும் வார்த்தைகள் அவரிடத்திலே உண்டு. நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகின்றது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். Death and life are in the power of the tongue. நம்முடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? பிறருக்கு வாழ்வளிப்பதற்காக பயன்படுத்துவதற்காக கடவுள் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றார். வார்த்தையாக அவர் வந்தார். இங்கே மரணத்திற்கு காத்திருக்கின்ற, சட்டத்தின்படி மரணத்திற்கு காத்திருக்கின்ற, ஆக்கினை தீர்ப்பின்படி மரணத்திற்கு காத்திருக்கின்ற பெண்ணை வாழ்வளிக்க செய்கின்றார். போய் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புகின்றார். மரணமும் ஜீவனும் நாவின் வல்லமையில் உள்ளது. What do I speak? நான் எவைகளை பேசுகின்றேன்? அது வாழ்வளிக்க கூடியதாக இருக்கின்றதா? பிறருக்கு வாழ்வு தரக்கூடியதாக இருக்கின்றதா என்று நாம் பார்க்கின்றோம். அதே இடத்திலேயே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் யோவான் 8ஆம் அதிகாரத்திலே அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், லிவிங் லைட், ஜீவ ஒளியாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆக ஜீவ ஒளியாக இருக்க அழைக்கப்பட்ட நாம் பிறருக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து புறப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். அப்பொழுது நாம் அவருடைய சீடர்களாக இருப்போம். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1-12 வசனங்கள். ஜீசஸ் அண்ட் தி ஃபோர். இயேசு கிறிஸ்து திரள் கூட்டத்தோடு ஒரு வீட்டிற்குள்ளாக இருக்கின்றார். 4 பேர் ஒருவரை திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வருகின்றார்கள். அந்த 4 பேரை மற்றவர்கள் பார்த்த விதம் வேறு, இயேசு கிறிஸ்து பார்த்த விதம் வேறு. ஒண்டர் ஆஃப் ஃபெய்த் இஸ் லைஃப். அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. அதற்கு காரணமாக இந்த 4 பேர் அமைகின்றார்கள். பிறருக்கு அவர்கள் இடைஞ்சலாக தெரிகின்றார்கள். இந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நாங்கள் நின்று கொண்டிருக்கும் போது யாரையோ ஓட்டை பிரித்து இறக்குவதை மற்ற ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் இடைஞ்சலாக, தடையாக கருதினார்கள். இயேசு கிறிஸ்து சுகமாக்கின போது ஒரு கூட்டம் என்ன சொன்னது என்று சொன்னால், வாழ்வளிக்கின்ற வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து சொன்னபோது அது தேவ தூஷணம் என்று மற்ற மக்கள் கருதினார்கள். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. 7ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே எது வாழ்வளிக்கின்றதோ